ஓம் சைராம், ஜெய் சைராம். ஒரு நாள் இரண்டு நாடுகளுக்கு இடையே கடுமையாக போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கடும் புயல் வீசியது. இதனால் 3 நீராவி கப்பல் தவிர மற்ற எல்லா கப்பலும் புயலில் சிக்கி கடலுக்குள் மூழ்கியது. எங்கு தன்னுடைய கப்பலும் கடலுக்குள் மூழ்கிவிடுமோ என்று பயந்தார் அந்த கப்பலின் கேப்டன் ஜஹாங்கீர்ஜி பிராமி தர்வாலா. இவர் சிறந்த பாபா பக்தர். எந்த நேரமும் மகான் ஷீரடி சாய்பாபா படத்தை தன் சட்டை பாக்கெட்டிலேயே வைத்திருப்பார். தன் பாக்கெட்டில் இருந்த பாபா படத்தை எடுத்து, பாபா, ஆபத்தில் இருக்கிறோம், இந்த ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் பாபா என்று கண்ணீரோடு வணங்கினார். அப்போது உடனிருந்த வெளிநாட்டு நண்பர் ஒருவர், இரு நாட்டிற்கும் நடுக்கடல் எல்லையில் இருக்கும் நம்மை எங்கோ ஷீரடி கிராமத்தில் இருக்கும் பாபா காப்பாற்றுவார் என்று நீ எப்படி நம்புகிறாய் என்றார். ஒரு சிவபக்தை எங்கள் ஊரில் இருந்தாள். அவளின் மகள் நிறைமாத கர்ப்பிணி பெண். ஒரு நாள் பிரசவ வலியால் அவள் துடித்து அழுதபோது அவளின் தாய் அவள் அருகில் இல்லை. இதனால் அந்த பெண்ணின் ஊரில் இருக்கும் சிவபெருமான் அந்த பெண்ணின் தாயாக வந்து பிரசவம் பார்த்து சென்றார். அதனால் அவரை நாங்கள் தாயுமானவர் என்று அழைக்கின்றோம். ஒரு குழந்தைக்கு வேதனை என்றால் அதன் தாய்க்கும் அந்த வேதனை அல்லவா? அதே போல ஒரு பக்தனுக்கு துன்பம் என்றால் அவனின் இஷ்ட தெய்வத்திற்கும் அந்த கஷ்டம் உண்டு. அதனால் நம்மை காப்பாற்றும் ஒரே தெய்வம் நம் இஷ்ட தெய்வமாகத்தான் இருக்கும். நம்பிக்கை இருக்கிறது. என் சாய்பாபா நம்மை காப்பாற்றுவார் என்றார் கேப்டன். அதே சமயம் சீரடியில் ஓ என்று கூச்சலிட்டார் சாய்பாபா. பாபாவை தரிசிக்க வந்தவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சில நிமிடத்தில் பாபாவின் மீது தண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது. எப்படி, எங்கிருந்து இவ்வளவு தண்ணீர் வருகிறது என்று எல்லோரும் அதிசயித்தார்கள். அங்கிருந்த பலர் அந்த தண்ணீரை ருசி பார்த்து இது கடல் நீர் என்றனர். கடல் நீர் பக்தர்களின் கால் பாதமளவு நிரம்பியது. உடனிருந்த ஷாமா பாபாவின் உடலை துணியால் துடைத்து கொண்டு இருந்தார். இப்படியே 3 நாட்கள் இந்த அதிசயம் நடந்து கொண்டே இருந்தது. ஏன் இப்படி நடக்கிறது என்று குழம்பி போனார்கள் பக்தர்கள். அதை பாபாவிடம் கேட்கவும் தயக்கம். 3ஆம் நாள் வெளிநாட்டிலிருந்து ஒரு கடிதம் வந்துள்ளது என்று பாபாவிடம் சாமா ஒரு கடிதத்தை கொடுத்தார். அதை வாங்கிய பாபா தன் அருகில் இருப்பவரிடம் கடிதத்தை கொடுத்து படி என்றார். அது கப்பல் கேப்டன் ஜஹாங்கீர்ஜி பிராமி தர்வாலா எழுதிய கடிதம். சாய்பாபாவை நலம் விசாரித்துவிட்டு, பாபா, புயல் காற்றால் பல கப்பல்கள் கடலில் மூழ்கியது. கடலில் எங்கள் கப்பலும் மூழ்கும் நிலைக்கு வந்துவிட்டது. என் வாழ்நாளின் கடைசியாக உங்களை பிரார்த்தனை செய்யலாம் என உங்கள் படத்தை வைத்து பிரார்த்தனை செய்தேன். உடனே அற்புதம் நடந்தது பாபா. எந்த பாதிப்பும் இல்லாமல் எங்கள் கப்பல் பாதுகாப்பாக நாடு வந்து சேர்ந்தது. எல்லாம் உங்கள் கருணைதான். உங்கள் மகிமை எனக்கு தெரியும் பாபா என்று கேப்டன் ஜஹார்ஜி பிராமி தர்வாலா எழுதியிருந்தார். பிறகுதான் பாபாவுடன் இருந்த பக்தர்களுக்கு புரிந்தது. 3 நாட்களாக அந்த கப்பலை காப்பாற்றவே பாபா போராடினார் என்று. பாபா வசிக்கும் இடத்தை கடல் நீர் கொஞ்சம் சூழ்ந்ததற்கும் அவர் உடலை கடல் நீர் நனைத்ததற்கும் காரணம் இதுதான். மனிதர்கள் ஸ்ரீ சாய்பாபாவின் மகிமையை சொன்னால் அது பக்தி நிலை. ஆனால் விஷ்ணு பகவானே, சாய்பாபாதான் உன் இன்னல்களை தீர்ப்பார் என்றால் அதன் காரணம் ஸ்ரீ சாய்பாபா இறைவனின் ஓர் அம்சம். இறைவனின் மகத்துவங்களின் ஒரு வடிவம்தான் சீரடி சாய்பாபா என்பதே உண்மை. நாம் சாய்பாபா நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் வீணாக பயம் கொள்ள வேண்டும்? நம் சாயிருக்க பயமேன்?